இந்த ராதாங்கிற இந்த பொண்ணும் இந்த ரிஷிங்கிற இந்த பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காதனாலேயே ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பேசிக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த காலேஜ் ப்ரொஃபஸரை கூப்பிட்டு இவங்க 2 பேருக்குமே நீங்க ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் வர செமஸ்டர் எக்ஸாம்ல உங்க 2 பேத்துல யாரு ரொம்ப கம்மியான மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல பேசணும்னு சொல்லிடுறாரு. திருப்பதியில ரிலேட்டிவ் கல்யாணனால இவங்க 2 பேர் வீட்லயுமே திருப்பதி கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேருக்குமே எக்ஸாம் இருக்கிறனால இவங்க 2 பேரும் வீட்லயே உட்காந்து படிக்கிறாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப இந்த பொண்ணோட அண்ணன் ஒரு பெரிய கட்சி தலைவரா இருப்பான். அவனை பழி வாங்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய அடியாட்கள் கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போறதுக்காக நிக்கிறாங்க. ஒழுங்கா அவங்க அண்ணனுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லுன்னு இவனும் கேக்குறான். ஆனா இந்த பொண்ணு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணாம ரிஷிக்கு கால் பண்ணிடுறா. இவன் அவனுக்கு கால் பண்ணி பேசாம இருந்தாலும் அவன் ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க இருக்கிற எல்லா ரவுடி பசங்களையுமே அடிச்சு போட்டு நம்ம